நிகழ்தகவு. சுத்தியலை எடுத்து மகனை அடிக்க பாய்ந்த தந்தை, அதே சுத்தியலை பறித்து தந்தையின் கதையை முடித்த மகன். மங்களகரமான வீட்டில் மர்டர் நடந்தது ஏன்? தந்தையை கொல்லும் அளவிற்கு மகனின் கண்ணை மறைத்தது எது? பின்னணி என்ன? பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு பயங்கர அலறல் சத்தம் கேட்டதால தெருவில் இருந்த எல்லாரும் அறக்க பறக்க ஓடி வந்திருக்காங்க. அங்க தலையில இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு முருகன். பக்கத்திலேயே அவரோட மகன் பிரபாகரன் கையில சுத்திய வச்சுட்டு ஆக்ரோஷமா உட்காந்துட்டு இருந்திருக்கான். அங்க இருந்தவங்க எல்லாரும் என்னாச்சுன்னு பிரபாகரன் கிட்ட கேட்க எதுவுமே பேசாம சைலண்டாவே இருந்திருக்கான். அவனை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவரை காப்பாத்துவோன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து முருகனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா முருகனோட உயிர் சில நிமிடங்கள்லேயே அடங்கிருச்சு. தகவல் கிடைச்சி அங்க வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. அப்பாவை கொலை பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்த பிரபாகரனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுல தான் தந்தையை கொலை பண்ணதுக்கான காரணம் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. சென்னை எண்ணூர்ல உள்ள 22 வயசான பிரபாகரன் பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆஃபீஸ் முடிச்சுட்டு பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டு இருந்த பிரபாகரனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதில் அவரோட கால் பகுதியில் அடிபட்டிருக்கு. இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பிரபாகரன் மட்டும்தான் வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. குடிப்பழக்கத்துக்கு அடிமையான தந்தை முருகன் தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கொடுக்காம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிச்சே அழிச்சிருக்காரு. அதனால அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில தினமும் சண்டையாவே தான் இருந்திருக்கு. இந்த லட்சணத்துல வேலைக்கு போறதையும் நிறுத்திட்டு வீட்டிலேயே இருந்திருக்காரு முருகன். அடிப்பட்ட காலோட வேலைக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு பிரபாகரன். வந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல. அதுக்குள்ளேயே காசு கேட்டிருக்காரு முருகன். காசு கொடுத்தா நேரா டாஸ்மாக் கடைக்கு தானே போவீங்க, நீங்க குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்கெல்லாம் காசு தர முடியாதுன்னு கோபத்துல கத்திருக்காரு பிரபாகரன். சம்பாதிக்கிற திமிர்ல பேசுறியாடா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலான்னா நீ படிச்சு இப்படி வேலைக்கு போயிருக்க முடியாதுன்னு பதிலுக்கு முருகனும் கத்தியிருக்காரு. இப்படியே 2 பேருக்கும் நடுவுல பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் மாறி மாறி கத்திட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல கோவப்பட்ட முருகன் கீழே கடந்த சுத்தியலை எடுத்து பிரபாகரனை அடிக்க பாஞ்சிருக்காரு. அப்ப என்னையவே கொல்ல பாக்குறீங்களான்னு ஆத்திரமடைஞ்ச பிரபாகரன் அப்பா முருகன் கிட்ட சுத்தியலை பிடுங்கி அவரோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காரு. அதுல பலத்த காயமடைஞ்ச முருகன் அந்த இடத்திலேயே மயங்கி விழ கொலவெறி அடங்காத மகன் சுத்தியலாலேயே முருகனோட கை கால்னு வெறித்தனமா அடிச்சதா சொல்லப்படுது. அடுத்த ஒரு சில நிமிஷத்திலேயே முருகன் துடிதுடிச்சு இறந்துட்டார். இந்த அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரபாகரன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு.